ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு கர்ம நட்சத்திரங்கள் பற்றிய ஒரு பார்வை. இந்த கர்ம நட்சத்திரங்கள் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகின்றன, என்ன மாதிரியான தீமைகளை தருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போது 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும். அஸ்வினி முதல் ரேவதி வரை மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரங்கள் வீதம் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களை நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது மேஷம் அப்படின்னு சொன்னால் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, முதற்கால். அந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் 2.25 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம், 12 ராசிகளுக்கும் மொத்தமாக 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்களாக வரும். சரிங்களா? மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு லக்னத்திற்கு யோகருடைய நட்சத்திரமாக ஆகிலும் அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருந்ததுன்னு சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் அமர்ந்த கிரகங்கள் அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் நன்மைகளை செய்வது இல்லை, அதற்கு மாறாக தீமைகளை செய்கின்றன. நிறையா எடுத்துக்காட்டு இப்போ நான் உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். இப்போ மேஷராசி மண்டலத்துக்குள்ள அஸ்வினி என்பது கர்ம நட்சத்திரம். ரிஷபராசி மண்டலத்தில் ரிஷபராசிக்குள்ள மிருகஷீரிடம் ஒரு கர்ம நட்சத்திரம். மிதுன ராசியில் திருவாதிரை கர்ம நட்சத்திரம். கடகராசியில் ஆயில்யம் கர்ம நட்சத்திரம். சிம்மத்தில் பூரம் கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. கன்னி அந்த ராசியில் அஸ்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். துளாராசிக்குள்ள சித்திரை கர்ம நட்சத்திரம். விருச்சிகத்துக்குள்ள அனுஷம் கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. தனுசில் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் இது மூணுமே கர்ம நட்சத்திரம் தான். அதுலேயும் பூராடம் அதிகமான ஒரு கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. மகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோண நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி கும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரட்டாதியினுடைய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். சரிங்களா? இவைகளெல்லாம் கர்ம நட்சத்திரங்களாக கருதப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 14 நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்களாக சித்தரிக்கப்படுது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு யோகரான கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வந்தாலும் கூட இந்த நட்சத்திர சாரங்களில் அமர்ந்த கிரகங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்வதாக தெரியவில்லை எனக்கு, என்னுடைய அனுபவத்தில். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்ம நட்சத்திரம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு லக்னத்திற்கு 10ஆம் பாவகம் என்பது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொழிலை பற்றி பார்க்கணும், சொந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கணுன்னு சொன்னால், தன லாபாதிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவாதிபதி யார், என்ன தசாபுத்தி நடக்குது, அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த தொழில் செய்யுங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு நமக்கு ஜாதகம் பார்க்க வராங்க, நான் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவார், ஒரு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? நடக்கிற தசாபுத்தியை பார்த்துக்கணும். அந்த 10ஆம் பாவாதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னு பார்க்க போகிறோம். அம்சத்தில் அவர் பலமாக இருக்காருன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். சரிங்களா? அப்போது ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம் என்று சொல்கின்ற அந்த ஒரு லக்னத்திற்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், கர்மாவை குறிக்கின்ற ஒரு ஸ்தானமாக கருதப்படுது. 10ஆம் பாவகம் என்பது 9ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்.
9ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் என்பது என்னதான் அப்பாவுடைய கர்மஸ்தானம். சரிங்களா? 9ஆம் இடத்திற்கு அடுத்ததான் 10. அப்போ ஒரு லக்னத்திற்கு 10ஆம் பாவகம் ஏன் நம்ம வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், அது தகப்பனாருடைய மாரகஸ்தானமாக வருதுங்க. 9ஆம் இடத்திற்கு அடுத்த 2ஆம் பாவம். சரி, இப்போ இந்த கர்மஸ்தானத்தில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த கர்ம ஸ்தானத்தில் கர்ம ராசி மண்டலத்துக்குள்ள 2 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் ஒரு நட்சத்திரம் அங்கே கர்ம நட்சத்திரங்களாக ஆக்டிவேட் பண்ணப்படுது. சரிங்களா? இன்னொன்று, ஒரு லக்னத்திற்கு 8ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானம். அப்போது ஒரு லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரமானது லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. இன்னொரு சொல்கிற பாருங்க, ஒரு லக்னத்திற்கு 8ஆம் பாவகம் எது? ஆயுள் ஸ்தானம், துர்ஸ்தானம். அப்போ ஒரு லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் அந்த நட்சத்திரம் அங்கே கர்ம நட்சத்திரமாக செயல்படுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி யாரு? தனுசுமனை, குருமனை. ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி குரு. சரிங்களா? இந்த குருவோட நட்சத்திரம் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இது 3 குருவோட நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அப்போ ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீடு எது? கும்பமனை. அப்போ கும்பமனையில் இந்த 8ஆம் பாவாதிபதி குருவோடைய நட்சத்திரம் என்ன இருக்குது? பூரட்டாதி இருக்குது. அதனால தான் கும்பராசியில் இருக்கின்ற அவிட்டம், பூரட்டாதி, சதயம் இதில் பூரட்டாதி கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்போ மிதுனத்துக்கு வாங்க. மிதுனத்திற்கு 8ஆம் பாவகம் எது? மகரம். மகரத்துக்கு யார் அதிபதி? சனி பகவான் அதிபதி. மிதுனத்திற்கு கர்மஸ்தானம் எது? 10ஆம் பாவகம் மீனமனை. அப்போ மீனமனையில் இந்த 8ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரம் எது? உத்திரட்டாதி. அப்போ மீன ராசி மண்டலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. தெளிவாக இருக்குங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். இப்போ தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி யாரு? 8 கூடையவன் சந்திரன். இப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடமான கன்னியில் எந்த நட்சத்திரம் இருக்குது? அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அப்போ அஸ்தம் ஒரு கர்ம நட்சத்திரம். ஏன்னா அஸ்தம் வந்து சந்திரன் நட்சத்திரம். இப்போ ஒரு லக்னத்திற்கு அட்டமாதிபதி யாரோ அவருடைய நட்சத்திர சாரம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருந்ததுன்னா அந்த நட்சத்திரமே அங்கே கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது கடக லக்னம். இப்போ இந்த கடக லக்னத்திற்கு யோகாதிபதினு சொல்கின்ற குரு பகவான் 6க்கு 9 கூடைய குரு பகவான் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? யோகத்தை செய்வார் அப்படின்னு நினச்சிருப்போம். சரிங்களா? தசாபுத்தி காலகட்டங்களில் கடக லக்னத்திற்கு சுபர், லக்னாதிபதி சந்திரனுக்கு நண்பர். அப்போ நான் என்ன நினைப்போம்? ராகுதசை முடிஞ்சிருச்சு, குரு தசை சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம். இப்போ அந்த குரு எங்கே இருக்கான்னு பாருங்களேன். கடக லக்னத்திற்கு 6க்கு 9 கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுப்பான். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? லக்ன சுபர் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறாரு, அப்போ யோகத்தை செய்வார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் தப்பு. அப்போ கடக லக்னத்துக்கு 9ஆம் பாவாதிபதி தன்னுடைய பாவத்திற்கு 12இல் மறைகிறார். 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார், 2வது தப்பு. 3வதாக லக்ன சுபராகிலும் அவர் நிற்கின்ற சாரம் அந்த ராசிக்குள்ள கர்ம நட்சத்திர சாரத்தில் இருப்பதனால அந்த குரு திசை ஆரம்பித்த உடனேயே குரு திசையில் சுயபுத்தியில் மிகப்பெரிய ஒரு விபத்துகளையும் கண்டங்களையும் கொடுத்துரும். ஏன்னா அது 8ஆம் இடம். ஒரு பலனை சொல்கிறதுக்கு எடுத்த இடத்துல டக்கு சொல்லிடக்கூடாது. கடக லக்னம் குரு யோகம், குரு திசை சூப்பராக இருக்கும் சொல்லிடக்கூடாது. குருவோடைய நிலையை பாருங்கள், குருவோடைய வீட்டாதிபதி யாருன்னு பாருங்கள், குரு நிற்கிற சாரம் யாருன்னு பாருங்கள். சரிங்களா? குருவுக்கு வீடு கொடுத்த சனி நீசமாக இருக்குன்னு சொன்னால் குரு திசை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இது மேம்போக்கான பலன். அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள்.
அந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தாலும் கூட அது கர்ம நட்சத்திரமாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு அந்த தசாபதிகளில் தொந்தரவுகளை தான் கொடுக்கும், நிற்கின்ற இடத்தை பொறுத்து. சரிங்களா? இப்போ தனுசு லக்னம் இன்னொரு எடுத்துக்காட்டு. இப்போ தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி யார்? புதன். சரிங்களா? அந்த புதன் லக்னத்திற்கு 10ஆம் இடமான கன்னியில் அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் உச்சபலம் அடைந்தால், பாதகாதிபதி உச்சம் அடையக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அட்டமாதிபதியினுடைய சாரத்தில் 10ஆம் இடத்துல அமரும் பொழுது அந்த புதன் தசையில் நிச்சயமாக சிக்கலை பண்ணுவார். ஒன்று கல்யாணத்தை பண்ண விடாமல் தடுப்பார், கல்யாணம் பண்ணிட்டா மிகப்பெரிய பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் கொடுத்துருவார். சுக்கரனோட நிலையை பார்க்கணும், குடும்பஸ்தானாதிபதி நிலையை பார்க்கணும், குருவோட நிலையை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா அவருக்கு திருமணம் அமையுமா அமையாதான் நம்ம பார்த்துடுறோம். ஆனால் அந்த புதன் திசை சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் நிச்சயமாக அந்த காலகட்டங்கள் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா 10 கூடிய புதன் உச்சமாக இருக்குது அப்படின்னா, புதன் உச்சமாக இருந்தால் புதனுடைய பண்புகள் கிடைக்கும் அங்கே. அதே சமயத்தில் 7க்கு 10 கூடையவன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் கூட அவர் வாங்கின சாரம் கர்ம நட்சத்திர சாரம் என்பதனால் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் 7, 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சார்ந்த வகைகளில் அவருக்கு கெடுதல்களையும் நடக்கும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நேரடியாக, இப்போ ரிஷபம், மிதுனம், தனுசு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே 8ஆம் பாவாதிபதியோட நட்சத்திரங்கள் அந்த 10ஆம் இடத்துல தொடர்பில் இருக்கும். இவைகள் அதிகமாக நமக்கு அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் தொந்தரவுகளை கொடுப்பார்கள். தனுசு மனையில் பாருங்களேன், மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்கள் தான். சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி யாரோ, 8ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரம் லக்னத்திற்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் வரும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்களாக பெரும்பாலும் வருகின்றன. சரிங்களா? அது இல்லாமல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வரும். இப்போ கடக லக்னத்திற்கு 10ஆம் இடம் எது? மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இப்போ இதில் அஸ்வினி நட்சத்திரத்தை கர்ம நட்சத்திரமாக நமக்கு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துக்கு பாருங்கள், சிம்மத்துக்கு 10ஆம் இடம் எது? ரிஷபம். அப்போ ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா மிருஷோட நட்சத்திரம் அங்கே கர்ம நட்சத்திரமாக வருது. கன்னிக்கு பாருங்க, கன்னிக்கு 10ஆம் இடம் எது? மிதுனம். இப்போ மிதுனத்தில் மிருஷரிடம் திருவாதிரை, புனர்பூஷம் இருக்குது. இப்போ இதில் திருவாதிரை என்பது கர்ம நட்சத்திரமாக கருதப்படுது. கன்னி லக்னத்திற்கு 10ஆம் பாவம் எது? மிதுனம். அப்போ மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு கர்ம நட்சத்திரமாக வருது. சரிங்களா? அதேமாதிரி துலாத்தை பாருங்கள், துலாத்துக்கு 10ஆம் இடம் எது? கடகம். அப்போ கடகத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படி இருக்குது. ஆயில்யம் அங்கே கர்ம நட்சத்திரம். நம்ம என்ன நினைப்போம்? துலா லக்னத்திற்கு பாக்கியாதிபதி புதன். அப்போ 9ஆம் பாவாதிபதி புதன். அப்போ பாக்கியாதிபதியான 9ஆம் பாவத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குது கடகத்தில் அப்படின்னு சொன்னால் அது யோகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம கணக்கெடுப்போம். ஆனால் கடகராசி மண்டலத்துக்குள்ள ஆயில்யம் ஒரு கர்ம நட்சத்திரமாக இருப்பதனால அந்த பாக்கியாதிபதி சந்திரனுடைய வீட்டில் பகை பெற்று, அதே சமயத்தில் அந்த கர்ம நட்சத்திரம் என்கின்ற சுயசாரத்தில் நின்னாலும் கூட, புதனே சுயசாரத்தில் நின்னாலும் கூட, அல்ல மற்ற கிரகங்கள் அந்த ஆயுள் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் கூட அந்த புதனுடைய தசாபுத்திகள் நமக்கு சிறப்பாக இருக்காது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு லக்னத்திற்கு 10ஆம் பாவம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தில் ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருக்கும். அவர் லக்ன சுபராக இருந்தாலும் அந்த கர்ம நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது அதனோட தசாபுத்திகள் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தருவதாக அமையவில்லை. சரிங்களா? ஸோ நான் நிறைய எடுத்துக்காட்டு பார்த்துருக்குறேன். விருச்சிகத்தில் அனுஷம்னா கர்ம நட்சத்திரம். சரிங்களா? யாருக்கு 10ஆம் இடமா வரும் உங்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பாருங்கள், கும்பத்திற்கு கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடம் விருச்சிகம். சரிங்களா? அப்போ லக்னாதிபதியான சனி தன்னுடைய சுயசாரத்தில் விருச்சிகத்தில் 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துருவார். சரிங்களா? லக்னாதிபதி தான் சனி பகவான். செவ்வாயோட வீட்டில் பகை பெற்றிருக்கிறார் நம்ம கணக்கெடுப்போம். ஆனால்
அந்த லக்னாதிபதியான சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் விருச்சிகத்துக்குள்ள அனுஷ நட்சத்திரம் சாரத்தில் அமர்ந்தால் மிகப்பெரிய சிக்கல். அதுலேயும் குறிப்பாக 7 கூடைய சூரியன் போயிட்டு 10ஆம் இடத்துல நம்ம திக்பலம் அடைவார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த சூரியன் அங்கே அனுஷ நட்சத்திரம் சாரத்தில் அமர்ந்தால் அது மிகப்பெரிய தீமைகளை கொடுத்துருவார் சூரியன் தன்னுடைய தசாபுத்திகளில். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுதும் மற்ற எல்லா காலகட்டங்களிலும் ஒரு தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள், என்ன லக்னம் பாருங்கள். அந்த லக்னத்திற்கு சுபருடைய திசையோ பாவரோட திசையோ இருந்தாலும் கூட அந்த தசாநாதன் நான் சொன்ன இந்த கர்ம நட்சத்திர சாரங்களில் அமர்ந்தால் பலன்கள் பார்த்து சொல்லணும். சரிங்களா? நிச்சயமாக அந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு சற்று தீமைகள் இருந்ததாக கருதப்படுது. ஸோ அப்போ இதுக்கு என்ன ரெமெடி, வாட் இஸ் த சொல்யூஷன், வாட் இஸ் த ரெமெடி ஃபார் தட் அப்படின்னு சொன்னால், இப்போ தனுசு லக்னம், லக்னாதிபதியான குரு 10ஆம் இடத்துல கன்னியில் சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் அமருதுன்னு சொன்னால் நிச்சயமாக குரு திசை லக்னாதிபதி திசையாக இருந்தாலும் கூட சற்று தாமதமான பலன்களை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மாதத்தில் அந்த அஸ்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு குரு பகவானை போய் வழிபடணும். சரிங்களா? எந்த ஒரு தசை நடத்துகின்ற கிரகம் எந்த கர்ம நட்சத்திர சாரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு அந்த கிரகத்தினை போயிட்டு நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்பதே இதனுடைய ஆழமான கருத்து. நீங்கள் நிச்சயமாக இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. எனவே நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன். நண்பர்களே, இந்த கர்ம நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் நீங்கள் பலன் சொல்லணும். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கின்றேன். ஜாதகம் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு காண்டாக்ட் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.